ஹாய் ஹலோ வணக்கம் காய்ஸ். நம்ம இன்னொரு புது வீடியோவில் வந்திருக்கோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்லேயே தெரிஞ்சிருக்கும், சன் கோகு. இவரை பற்றின ஆரிஜின், அப்புறம் பார்த்தீங்கன்னா பர்சனாலிட்டி, பவர்ஸ் அண்ட் வீக்னஸ் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்த்துருவோம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி அனிமே கண்டென்ட்ஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண தட்டி விட்டுருக்காங்க. சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கோகுவோட ஆரிஜின் பற்றி பார்த்தோம்னா, அது லைட்டாக அந்த சூப்பர்மேனோட ரிசம்பரன்ஸோட தான் இருக்கும். ஸ்டார்டிங்கில் இவர் பார்த்தீங்கன்னா பிளானட் வெஜிடா அப்படிங்கிற ஒரு கிரகத்தில் இருந்து ஏர்த்துக்கு வர மாதிரி காமிச்சிருந்துருப்பாங்க. அந்த பிளானட், அதாவது பிளானட் வெஜிடாவில் இருந்தப்போ பார்த்தீங்கன்னா கோகுக்கு வந்து கோகுங்கிற பேர் இருந்திருக்காது. அங்கே வந்து கேக்ராட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேர் வந்து வச்சுருந்துருப்பாங்க. வேறு பிளானட்னாலே இவன் வந்து ஹியூமன் ரேஸ் கிடையாதுன்னு நம்ம ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இவன் வந்து பார்த்தீங்கன்னா சயன் ரேஸை சேர்ந்தவன். சயன் ரேஸை சேர்ந்ததுனாலே வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு டெயில் வந்து இருக்கும் எப்பயுமே. சயின்ஸ் ஸ்பீசிஸே வந்து பார்த்திங்கன்னா அடிப்படையில் ஒரு வாரியர் ஸ்பீசிஸு. அவங்களோட ஃபைட்டிங் எபிலிட்டிஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இன்ஸ்டிங்க்ட் எல்லாமே பேட்டில் மூலிமா இன்னும் ஸ்ட்ராங் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இம்ப்ரிண்ட் ஆகிருக்கும். கோகுவோட பர்த் பேரண்ட்ஸ் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பார்டாக், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜீன். ஃப்ரீஸானால் வந்து பார்த்திங்கன்னா சயன் ரேஸே ஆபத்தில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கோகுவை குழந்தையாக இருக்கும்போதே இந்த மாதிரி ஏர்த்துக்கு வந்து ஒரு பாடில் போட்டு அனுப்பிச்சிருப்பாங்க. ஃப்ரீஸாங்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிளானட் வெஜிடாவை வந்து ரூல் பண்ணிகிட்டு இருந்த ஒரு கொடுங்கோல் ஆட்சி பண்ணிகிட்டு இருந்த ஒரு மன்னன்னு வச்சுக்கலாம். கோகு வந்து பார்த்திங்கன்னா குழந்தையாக இருக்கப்போ அந்த பாடில் போட்டு அனுப்பிச்சி விட்ருவாங்க. அனுப்பிச்ச கொஞ்சம் நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளானட் வெஜிடாவுமே டிஸ்ட்ராய் ஆகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க ஃப்ரீஸானால். அவன் வந்து அந்த பிளானட்டை அழிக்கிறதுக்கு முக்கியமான காரணமே வந்து பார்த்திங்கன்னா சயன் ரேஸை வந்து கம்ப்ளீட்டாக எராடிகேட் பண்ணுறோங்கிறதுனால தான். ஏன் அவன் இப்படி பண்ணான்னா, சயன் ரேஸ் வந்து அவங்க அந்த பேட்டில் இன்ஸ்டிங்னால வந்து இன்னும் பவர்ஃபுல்லாக ஆகிட்டே போய் அவனை எங்கே டிஃபீட் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் வந்து அந்த பிளானட்டை டிஸ்ட்ராய் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் கோகு மட்டும் இல்லாமல் இன்னும் சில சயின்ஸ் வந்து மிஞ்சி இருக்கிறத வந்து அப்புறம் போக போக காமிச்சிருந்துருப்பாங்க. கோகு வந்து ஏர்த்தில் வந்து லேண்ட் ஆகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா கோஹனுங்கிற ஒரு வயசான மார்ஷல் ஆர்டிஸ்ட் வந்து அவனை எடுத்து வளர்க்குறாரு. அதே மாதிரி அவனுக்கு சன் கோகுங்கிற அந்த பேரையும் வந்து ஃபஸ்ட்டு அவர் தான் வைக்கிறாரு. பூமிக்கு வந்து புதுசில் வந்து பார்த்திங்கன்னா கோகு வந்து பயங்கர அக்ரெசிவாக, கண்ட்ரோல் பண்ண முடியாத மாதிரி கட்டுக்கடங்காத காலையாக சுற்றிட்டு இருப்பாங்கிற மாதிரி காமிச்சிருந்துருப்பாங்க. அது ஏன் அப்படின்னா பேசிக்காகவே சைன் இன்ஸ்டிங்ஸ் தான் வந்து அதுக்கு காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனால் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்சிடென்டலாக ஒரு ஃபால்ஸ்லேருந்து விழுவும்போது அவன் மண்டையில் அடிபட்டு கோமா மாதிரி தூங்க ஆரம்பிச்சிருவான். அவன் அந்த கோமாவுக்கு போனதுனால வந்து பார்த்திங்கன்னா அந்த வயலண்ட்டான நேச்சர், அக்ரெசிவான அந்த இன்ஸ்டிங்ஸ் எல்லாமே வந்து போய் ஒரு ஜென்டிலான, கைண்டான, பியூர் ஹார்ட்டடான ஒரு பர்சனாக மாறிடுவான் கோகு. எப்படின்னா நல்ல தம்பி, தங்க கம்பி அப்படிங்கிற மாதிரி கோகுவாக மாறிடுவான். அவரோட தாத்தா கோஹன் வந்து பார்த்திங்கன்னா கோகுவை மலைகளில் தான் வந்து வளர்த்துட்ருப்பார். அதே மாதிரி அவர் மார்ஷியல் ஆர்டிஸ்ட்டுங்கிறனால அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸை வந்து கோகுக்கும் சொல்லிக் கொடுக்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. மார்ஷியல் ஆர்ட்ஸை வந்து கற்றுக்கும் போதே அந்த ஒரு டிசிப்ளினையும் ஒரு பேட்டிலுக்கான ஒரு கம்பேஷனையும் வந்து அவன் கூட சேர்த்து கற்றுக்கிறான். ஆனால் ஒரு ட்ராஜிக்கலாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவன் சயனுங்கிறதுனால ஃபுல் மூன் நடக்கிறப்போ இவன் வந்து ஒசாருங்கிற அந்த கிரேட் ஏப்பா மாதிரி அவன் தாத்தா கோஹனையே போட்டு முடிச்சு விட்ருவான். பட் அவன் தான் கொன்னான் அப்படிங்கிற எந்த ஒரு மெமரியுமே வந்து கோகுக்கு இருக்கிற மாதிரி காமிச்சிருக்க மாட்டாங்க. லேட்டராக வந்து பார்த்திங்கன்னா அவன் தனியாக தான் வளர்கிற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. அப்போ தான் வந்து கோகு புல்மாவை மீட் பண்ணி அவன் வந்து அந்த ட்ராகன் பாலை தேடி போகிற அட்வென்ச்சரை வந்து போகிற மாதிரி காமிச்சிருந்துருப்பாங்க. போகிற வழியில் அவன் வந்து லெஜெண்டரியான மாஸ்டர் ரியோஷி அந்த மாதிரியான மாஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கிட்டு அவன் வந்து நிறைய எனிமீஸை வந்து டிஃபீட் பண்ணுற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. அதுவும் இல்லாமல் எக்கச்சக்கமான எனிமீஸை வந்து பெருக்கிக்கிட்டே போகிறான் அப்படிங்கிற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. வருஷம் போக போக ஒரு இன்னசென்ட்டான பாயிலேருந்து உலகத்தையே காப்பாற்றுற அளவுக்கான ஒரு பெரிய வாரியராக வந்து இந்த மல்டிவர்ஸ்லேயே வந்து இருந்திருப்பான் கோகு. அப்படியே கோகுவோட பர்சனாலிட்டிக்கிட்ட வந்தோம் அப்படின்னா தலைவன் பயங்கர பியூர் ஹார்ட்டடான ஒரு ஆள். எந்த அளவுக்கு பியூர் ஹார்ட்டடான ஆள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சீரீஸ்லேயே வந்து நிம்பஸ் க்ளவுட் அப்படின்ற ஒன்று காமிச்சிருப்பாங்க. அந்த க்ளவுடில் ஏறணும் அப்படின்னாலே உங்களுக்கு மனசில் எந்த வெறுப்புமே இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஒரு மனுஷனால் கூட அதில் ஏறி நிற்கிற மாதிரி எங்கேயுமே காமிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் கோகு வந்து சின்ன குழந்தையாக இருக்கிறதுலேருந்து இப்போ வரைக்குமே வந்து அந்த நிம்பஸ் க்ளவுடில் அசால்ட்டாக ஏறுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு மனசில் எந்த வஞ்சகமே இல்லாத ஒரு ஆள் தான் கோகு. முன்னாடியே சொன்ன மாதிரி பேட்டில் இன்ஸ்டிங்க்ட்டு, அந்த என்தூசியாசம் எல்லாமே வந்து இவனுக்கு பயாலஜிக்கலாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவன் கிராண்ட்பா கோஹனும் வந்து மார்ஷியல் ஆர்ட்ஸில் அந்த டிசிப்ளினு அதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கறனாலே வேணுமோ அது எல்லாமே நேச்சுரலாகவே அவனுக்கு இருக்குது.
பயங்கிறது என் டிக்ஷனரியிலே கிடையாது அப்படிங்கிற மாதிரி எப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான சுச்சுவேஷன் வந்தாலும் நான் விட்டு கொடுக்காம போராடுவேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பர்சனாலிட்டி வச்சுருக்கிற ஆள் தான் நம்ம கோகு. எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் நான் நேரடியாக நின்று சமாளிக்கிறேன்டாஸ் அப்படிங்கிற மாதிரி ஒத்தைக்கு ஒத்தையாக போய் நின்றுப்பார். என்ன தான் எக்கச்சக்கமான பவர்ஸை கெயின் பண்ணியிருந்தாலும், லெஜெண்டரியான டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸை வந்து கெயின் பண்ணியிருந்தாலும், மனுஷன் வந்து ஒரு ஹம்பிளான ஆள். அவனுக்கு ஈக்குவலாக ஒர்த்தியாக இருக்க ஆப்போனண்ட்டை வந்து பயங்கரமாக ரெஸ்பெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு ஆளாகவும் காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி கண்டினியூஸாக ட்ரைனிங் பண்ணுற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. ஏன்னா எப்பயுமே அவன் வந்து இன்னும் கற்றுக்கிறதுக்கு நிறையா இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டை வச்சுருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதனாலே கண்டினியூஸாக எப்பயுமே வந்து ட்ரெயின் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி காமிப்பாங்க. கோகு வந்து பார்த்தீங்கன்னா என்ன தான் பயங்கரமான புத்திசாலியாக இருந்தாலும், மார்ஷியல் ஆர்ட்ஸில் வந்து பயங்கரமான ஒரு திறமைசாலியாக இருந்தாலும், நார்மல் லைஃப்பில் நாமெல்லாமே வந்து கொஞ்சம் புத்திசாலித்தனமாக இல்லை தந்திரமாக யோசிக்கிற இடத்துல கோகு வந்து பயங்கர இன்னசென்ட்டாக வந்து இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. எதுவுமே பண்ண தெரியாது, அந்த பால் வழிகிற பச்சை பிள்ளையாக இருப்பானே அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சீரீஸில் வந்து ஃபன்னியாக இருந்திருக்கும். நெக்ஸ்ட் அப்படியே பவர்ஸ்குள்ளே வந்தோம் அப்படின்னா, கோகுவோட பவர் லிஸ்ட் எடுத்தோம்னா அப்படியே அடிஷ்னல் ஷீட் எடுத்து அடுக்கிக்கிட்டே போகலாம் அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான பவர்ஸ் அண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்குது. அது எல்லாத்தையும் நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும். ஸோ ரொம்ப கொஞ்சம் ஷார்ட்டாக தான் எல்லாத்தையுமே சொல்ல போகிறேன். ட்ராகன் பால் யூனிவர்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா கோகு தான் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்டான மோட்டல் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இவங்ககிட்ட வந்து எக்கச்சக்கமான டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்டார்டிங்கில் பிளானட் வெஜிடாலேருந்து வரப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒசாரு அப்படிங்கிற ஒரு ஃபார்மேஷன் வந்து இருந்திருக்கும். லேட்டராக வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் சையன் 1, அதாவது நார்மல் சூப்பர் சையன், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் சையன் 2. சூப்பர் சையன் 2 ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா கோஹன் தான், அதாவது கோகுவோட பையன் தான் ஃபஸ்ட்டு வந்து அச்சீவ் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் லேட்டராக கோகுவுமே அதை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் சையன் 3, சூப்பர் சையன் காடு, சூப்பர் சையன் ப்ளூ, அல்ட்ரா இன்ஸ்டிங்க்ட்டு, மாஸ்டர் அல்ட்ரா இன்ஸ்டிங்க்ட்டு, இந்த மாதிரி ஒவ்வொரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கும் பேச ஆரம்பித்தோம்னா நம்ம வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக அதை பற்றியே பேசிகிட்டு இருக்கலாம். நீங்கள் இதுக்கு ஒரு டெடிக்கேட்டடான ஒரு வீடியோ போடுற வேணும்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். டெக்னிக்ஸ் இவருக்கு என்னென்னலாம் தெரியும் அப்படின்னு பார்த்தோம்னா அதுவுமே நிறைய இருக்குது. என்னென்னா கமேஹாமேஹா ரொம்ப ஐகானிக்கான டெக்னிக், நிறைய இடத்துல யூஸ் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. மாஸ்டர் ரோஷி தான் வந்து இதை வந்து கோகுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஒரு பவர்ஃபுல்லான அட்டாக் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருப்பாங்க. இது ஜஸ்ட்டு கோகுக்கு மட்டுமே ஐகானிக்காக இல்லாமல் அனிமே இண்டஸ்ட்ரியிலே வந்து ஒரு பயங்கர எப்படி சொல்கிறது ஃபேமஸான ஒரு நேமாகவும் டெக்னிக்காகவும் மாறிடுச்சு. அதுக்கப்புறம் நிறைய அனிமேஸில் வந்து இந்த ரெஃபரன்சஸாகவும் வச்சுருப்பாங்க காமேஹாமேஹா அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்பிரிட் பாம், மேசிவான ஒரு எப்படி சொல்கிறது எனர்ஜி ஸ்பியரை வந்து க்ரியேட் பண்ணுவாங்க. பக்கத்தில் இருக்கிற உயிரினங்கள், பிளான்ஸ், நேச்சர், இந்த மாதிரி சுற்றி இருக்கிற எல்லா இடத்துல இருந்தும் எனர்ஜி கனெக்ட் பண்ணி ஒரு பயங்கர மேசிவான ஒரு எனர்ஜி ஸ்பியரை க்ரியேட் பண்ணி அதை வச்சு அட்டாக் பண்ணுற மாதிரி காமிச்சிருந்துருப்பாங்க. இது வந்து எஸ்பெஷலாக ஈவிலான ஆப்போனன்ட்ஸ் தான் ஃபைட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல்லி பியூர் எனர்ஜியை வந்து யூஸ் பண்ணுற மாதிரி காமிச்சிருந்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டன்ட் டிரான்ஸ்மிஷன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெலபோர்ட்டேஷன் டெக்னிக் மாதிரி வச்சுக்கலாம். யார்டாட்ஸ்கிட்ட வந்து கற்றுக்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க சீரீஸில். ஒருத்தரோட கீயை வந்து லாக் பண்ணுறது மூலயமா அதாவது இன்ஸ்டண்ட்டாக பூமியில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கோ, இல்லை பிளானட்ஸ் விட்டு பிளானட்ஸோ, இல்லை டைமென்ஷன்ஸ் விட்டு டைமென்ஷன்ஸ் கூட சில சமயம் போகிற மாதிரியும் காமிச்சிருந்துருப்பாங்க. பயங்கர யூஸ்ஃபுல்லான ஒரு டெக்னிக்காகவும் இதை காமிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் டெக்னிக் பார்த்திங்கன்னா கயுக்கன். இது வந்து பார்த்திங்கன்னா கிங் காய் வந்து சொல்லிக் கொடுக்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க கோகுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா கோகுவோட ஸ்பீடையும் பவரையும் வந்து மல்டிபிள் டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் இதை வந்து ரொம்ப நேரத்துக்கு யூஸ் பண்ணாலோ இல்லை ரொம்ப அதிகமாக மல்டிப்ளை பண்ணி யூஸ் பண்ணாலோ பாடியில் வந்து பயங்கரமான ஒரு ஸ்ட்ரெயின் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி, பயங்கரமாக பாடி டேமேஜ் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருந்துருப்பாங்க சீரீஸில். இது பேசிக்காக ஒரு பூஸ்ட்னு வேணால் வச்சுக்கலாம் கியோக்கன் டெக்னிக்கை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அல்ட்ரா இன்ஸ்டிங்க்ட். கோகுவோட ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் அச்சீவ்மெண்ட்ஸ் தான் வந்து அல்ட்ரா இன்ஸ்டிங்க்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா கோகுவோட பாடி வந்து ஆட்டோமேட்டிக்காக சுற்றி இருக்கிற ஒரு எப்படி சொல்கிறது ஒரு டேஞ்சருக்கு இல்லைனா எதனா ப்ரொஜெக்டைல் வருதுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி தன்னோட கான்ஷியஸ் இல்லாமே பாடி மூவ் ஆகும். அதுக்கு கவுண்டர் அட்டாக்ஸும் பண்ணும். பயங்கர ப்ரிசைஸாகவும் இருக்கும். அது ரொம்ப ஏனோதானம்லாம் மூவ் ஆகாது. இதனால் வந்து பார்த்திங்கன்னா கோகுவோட அந்த ஸ்பீடு, பவர்ஸு, ரிஃப்ளெக்ஸஸ்ஸு, காம்பேட் எஃபிஷியன்சி எல்லாமே பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும் இந்த அல்ட்ரா இன்ஸ்டிங்க்ட் மூலிமா. அதுவே அந்த அல்ட்ரா இன்ஸ்டிங்க்டை வந்து மாஸ்டர் பண்ணிட்டான் அப்படின்னா அது ஜஸ்ட் ஒரு டிஃபென்ஸாக மட்டும் இம்ப்ரூவ் ஆகாமல்
ப்ரிசைஸாக வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அந்த அட்டாக்கும் பயங்கர டிவஸ்டேட்டிங்காக இருக்கிற மாதிரியும் சொல்லியிருப்பாங்க. பர்ஃபெக்டான டைமிங்லேயும் இருக்கும் அது. இந்த அல்ட்ராங்ஸிங் மாஸ்டர் இல்லைனா பர்ஃபெக்டான அந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா கோகுவோட ஹேரு ஐ எல்லாமே சில்வர் கலரில் மாறிடும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த ஆரவுமே ஒயிட் அண்ட் சில்வர் கலரில் மாறி இருக்கும். மொத்தத்தில் ஒரு பர்ஃபெக்டான இப்படி சொல்கிறது ஃபைட்டிங் டெக்னிக் வந்து அல்ட்ரா இன்ஸ்டிங்க்ட்டு. என்னதான் கோகு வந்து பயங்கர பவர்ஃபுல்லாக இருந்தாலும் அவங்ககிட்டையும் வந்து சில வீக்னஸஸ்லாம் இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கோகுக்கு வந்து சண்டை போடுறதுனா ரொம்ப பிடிக்கும். அதுவே வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல அவனுக்கு வீக்னஸாகவும் அமைஞ்சிருக்கும். அதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவனோட ஆப்போனன்ஸை வந்து அவன் ஸ்ட்ராங்காக விட்டுருவான் அந்த சண்டை முடியறதுக்குள்ளே. இது என்ன தான் வந்து அந்த சண்டை வந்து நேர்மையாக முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்திருந்தாலும், அந்த சண்டையில் வந்து பார்த்திங்கன்னா பூமியும் இல்லை ஃப்ரெண்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர டேஞ்சருக்குள்ளாகிற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்லாம் நிறைய தடவை வந்திருக்கும். அதனாலே வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு மேஜரான வீக்னஸ்ஸு. அடுத்து பார்த்திங்கன்னா கருணையோட மறு உருவமே கோக்குங்கிற மாதிரி அவன் தோக்கடிச்ச எனிமீஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு செகண்ட் சான்ஸுங்கிற மாதிரி விட்டுட்டு போயிடுவான். என்னென்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி என்ன தான் அவங்க கெட்டவங்களாக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு செகண்ட் சான்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி. இது வந்து எல்லா நேரமே கெட்டதாக அமையுது அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா வெஜிட்டா பிக்குலோ அப்படிங்கிற மாதிரி வில்லனாக இருந்து அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸாக மாறின கேரக்டர்ஸும் இருக்காங்க. சில டைம்ஸ் இது வந்து ஹெல்ப் பண்ணியிருந்தாலும் ஃப்ரீஸா மாதிரியான கேரக்டர்ஸில் இவன் வந்து இந்த மாதிரி கருணை காட்டி விடுறதுனால வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் அவன் ரிட்டன் வந்து பயங்கர இன்னும் அதிகமான டிஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து உருவாக்குற மாதிரி காமிச்சிருந்துருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்ன தான் ஒரு சில விஷயத்தில் யூஸ் ஆகிற மாதிரி இருந்தாலும் பல விஷயத்தில் இது டேஞ்சராக தான் இருக்கும். ஓவர் கான்ஃபிடென்ஸுமே வந்து சில நேரத்தில் கோகுக்கு வந்து ஒரு பிரச்சனையாக அமைஞ்சிடும். சில நேரத்தில் வந்து ஒத்தாலாக நின்று அந்த பிரச்சனையை வந்து சமாளிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து நினச்சிருந்தாலும், அந்த டிட்டர்மினேஷன் வச்சு மட்டுமே சண்டையை முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சாலும் சில நேரத்தில் மற்றவங்க வந்து இவனை ரெஸ்கியூ பண்ணுற அளவுக்கு ஒரு பேட்டில் போயிருங்கிறதுனால ஓவர் கான்ஃபிடென்ஸ் சில நேரத்தில் இவன்கிட்ட வந்து இருக்குது. அதுவும் வந்து இவனுக்கு ஒரு வீக்னஸாகவே சில நேரத்தில் அமைஞ்சிருக்குங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி இவன் வந்து ட்ரைனிங் தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுனால ஃபேமிலியை வந்து பெருசாக கண்டுக்காமல் விட்டுருவான். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து ஃபேமிலி மேலே என்ன தான் வந்து அன்பு காட்டினாலும் அவன் அந்த ப்ரெசன்ட் அங்கே இல்லாதங்கிறது ஒரு பெரிய ஒரு ட்ராபேக்காகவே இருக்கும். இது வீக்னஸ் கிடையாது, பட் தெரிஞ்சுக்கங்க. ஸோ அவ்வளோதாங்க கைஸ், கோகுவோட ஆரிஜின், பவர்ஸ் அண்ட் வீக்னஸஸ்லாம் பார்த்துருப்போம். உங்களுக்கு வந்து கோகோ பிடிக்குன்னா வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஏன் பிடிக்குங்கிறதையும் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு தூண்டுகோலாக தான் என்னோடய நண்பர் அவர் வந்து இருந்ததுனால தான் இந்த வீடியோ வந்து நான் எடுத்து முடிக்க முடிஞ்சுது. அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு தேங்க்ஸ். பேரை சொல்லலாமா? கமெண்ட்டில் வந்து சொல்லாதையும். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா ஃப்யூச்சரில் இந்த மாதிரி அனிமே கண்டென்ட்ஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டி விட்டுருங்க. வீடியோ அவ்வளோதாங்க கைஸ். டடா, பை. Until we meet again.